சற்றுமுன் கிடைத்த முக்கியமான தகவல். மேயர் பிரியா கொடுத்த அந்த முக்கியமான வாக்குமூலம். வசமாக சிக்கிய உதயநிதி ஸ்டாலின். அடுத்து கைதாக போகும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். விஜயுடைய அந்த பரபரப்பு அறிக்கையினால இப்போ மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சூழல் ஏற்பட்டிருக்கு. தமிழகத்துல ஊழல் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 4000 கோடி சென்னையுடைய மிக முக்கியமான மழைநீர் வடிகால் வாரியத்துக்காக வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த பணியில அவங்க எதுவுமே பெருசா ஈடுபடவும் இல்ல. அதற்காக செலவுகள் பண்ணவும் இல்ல. அந்த பணத்த முழுவதுமா இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே இவங்க மேலயும், இவங்களுடைய நிர்வாகிகள் மேலயும் நெறைய வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. ஆனா இவங்க ஆட்சி இருந்ததன் காரணமா அந்த வழக்குகள் எதுலயுமே இவங்களுடைய எந்த ஒரு அமைச்சரும், எந்த ஒரு எம்.எல்.ஏவும் சிக்கவே இல்ல. ஆனா அந்த வழக்குகள் குளோஸ் பண்ணவும் இல்ல. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே அடுத்ததா மழைக்காலம் வரப்போகுது. அதற்காக சென்னையில எப்படியாவது ஏதாவது பண்ணி சரி பண்ணியாகணும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் மோடி அவர்கள பார்த்தாங்க. அப்போதான் விஜய்க்கு மோடி குடுத்த ஒரு முக்கியமான அட்வைஸ். ஏற்கனவே தமிழகத்துக்கு 4000 கோடி போன முறை குடுத்தோம். ஆனா இதுவரைக்கும் அதுக்கான சரியான எந்த ஒரு கணக்கும் வரல. அங்க எந்த ஒரு வேலையும் ஆகல. முதல்ல நீங்க அத கண்டுபிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நிதிய நாங்க தர்றோம். உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாங்க. அத தொடர்ந்து தான் விஜய் அவர்கள் அந்த வழக்குல இன்னும் என்ன நிலுவையில இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது, அந்த 4000 கோடி பத்தின சில விஷயங்கள் இவங்களுக்கு சிக்கியிருக்கு. அதுல முக்கியமான நபர் மேயர் பிரியா. மேயரா இருக்கவங்க பிரியா சென்னையில. அவங்கள கைது பண்ணி விசாரிச்சா, கண்டிப்பா இதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய அனைவரும் சிக்குவாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில மேயர ரகசியமான முறையில அழைத்து வந்து அவங்கள விசாரிச்சிருக்காங்க. முதல்ல மேயர் பிரியா இதுக்கு உடன்படல. அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலையும் பெற முடியல. அதன் பிறகு சில ஆதாரங்கள் உங்களுக்கும் சாதகமா தான் இருக்கு. நாங்க நெனச்சா உங்களையும் இதுல முக்கிய புள்ளியா கைது பண்ண முடியும். உங்களுடைய எல்லா சொத்தையும் பறிமுதல் பண்ண முடியும். அதன் பிறகு நீங்க வெளியில தலையே காட்ட முடியாது அப்படின்னு மேயர் பிரியாவ மிரட்டியது பிறகு தான், மேயர் பிரியா இந்த 4000 கோடி விஷயத்த பத்தின எல்லா உண்மைகளையும் அடுக்கடுக்கா வெளிய சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா? திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் அந்த மு.க. ஸ்டாலின், கனிமொழி, அப்புறம் துரைமுருகன் ஆரம்பிச்சு மிக முக்கியமான அமைச்சர்கள் வரைக்கும் இதுல எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு. அந்த 4000 கோடி எங்க போணுச்சு அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆனா இதுல நான் எங்கேயுமே சம்மந்தப்படல. தயவு செஞ்சு என்னுடைய பேர கெடுத்துறாதீங்க. என்ன விட்டுருங்க அப்படின்னு மேயர் பிரியா கதறியிருக்காங்க. அது போக அவங்க சொன்ன மாரி அந்த 4000 கோடிக்கான முக்கியமான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஒப்படைச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காராம். அவர் தொடர்ந்து அடுத்ததா கனிமொழி, முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின்னு எல்லாருமே அடுத்தடுத்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த 4000 கோடி ஊழல்ல சிக்கினவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா கைது பண்ணப்பட்டு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் பண்ணப்பட்டு அவங்களுக்கான தண்டனைய அளிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.